அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 21 வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். இந்த நாளை தவற விடாம முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நீங்க செஞ்சா கூட போதுமானது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல ஒரே ₹1 வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா ஒரே நாள்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பல கோடிக்கு அதிபராகக்கூடிய வாய்ப்பு கூட நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகளை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு 3 ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 21, இதோட கூட்டுத்தொகை 3, மார்ச் மாசம், அதாவது 3வது மாசம். அந்த வகையில 3 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 777 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த போர்ட்டல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பங்குனி மாசம் 7ஆம் தேதி. அதே மாதிரி இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7 நம்பர் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சப்தமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 7வது திதி. அந்த வகையில 777 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்க சமயத்துல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல நமக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி மார்ச் மாசம், அதாவது 3வது மாசம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. அதே மாதிரி இந்த வருஷம் 2025, அதோட கூட்டுத்தொகை நமக்கு 9 நம்பர் வரும். அந்த வகையில 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. தொடர்ந்து மார்ச் மாசம் ஃபுல்லாவே நமக்கு இந்த 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அந்த வகையில இந்த 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே வர்றது இன்னமுமே விசேஷமானது. அந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் இந்த 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில வர்றது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 7 அரிசி மட்டும் இருந்தாலே போதும், எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பண தேவை இருக்கிறவங்க செய்யலாம். பண கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காக, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ தொடர்ந்து பண கஷ்டம் இருக்கு, சமாளிக்கவே முடியாத அளவுல கடன் பிரச்சனை இருக்கு. இந்த கடன் பிரச்சனைக்கு என்னதான் வழின்னு தெரியல, எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்னு தெரியலன்னு சொல்லி
ஒரு சிலர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்றீங்க, உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பரை தினம் காலையில எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதுமானது. உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 1 ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. ஆன்மீகத்துல இந்த 1 ரூபாய்க்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பணம் தான் பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில இந்த 1 ரூபாயை வச்சு பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம செய்ய போறோம். இந்த 1 ரூபாய் நாணயத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நமக்கு ஒரு சிகப்பு நிற நூல் தேவைப்படும். சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய எந்த நூலை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட சிகப்பு நிற நூல் இல்லைன்னா வெள்ளை நிற நூலுக்கு மேல லேசா குங்குமத்தை தடவி விட்டுக்கோங்க. குங்குமத்தை தண்ணீர்ல நனைச்சு அதுல இந்த வெள்ளை நிற நூலை முக்கி எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. தண்ணீரே இல்லாம வெறும் குங்குமத்தை மட்டும் உங்க விரல்கள்ல எடுத்துக்கிட்டு நீங்க இந்த நூல் ஃபுல்லாவே தடவி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இந்த டைம்ல நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் 7 மணி 7 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா சாயங்காலம் 7 மணியில இருந்து நைட்டு 7 மணி 59 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யலாம். இப்ப நான் சொன்ன டைம் எதுவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படி இந்த சிம்பலை ஒரே ஒரு முறை அந்த காசோட ஒரு பக்கம் மட்டும் நீங்க வரைஞ்சா போதுமானது. இதுக்கப்புறமா அந்த நூலை இந்த 1 ரூபாய் நாணயத்துல வச்சு 7 முறை சுத்திக்கோங்க. 7 முறை சுத்திட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதாவது இந்த காசுல இருந்து அந்த நூல் கீழே விழாத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த முடிச்ச போடணும். மத்தபடி 7 முறைக்கு மேல அதிகமா நீங்க சுத்தக்கூடாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி கட்டி வச்சிருக்கக்கூடிய காசை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்ப பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது ஒரு 2-3 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. தமிழ்ல அஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம். உங்களுக்கு வேற ஏதாவது அஃபர்மேஷன் தெரிஞ்சா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 1 ரூபாய பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 7 நாள் வரைக்கும் இந்த காசு அப்படியே இருக்கட்டும். 7வது நாள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு வருது. இந்த நாள்ல இந்த 1 ரூபாயை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. பூஜைக்கு தேவையான சாமான்கள் வாங்குறதுக்கு, வீட்டுக்கு தேவையான அரிசி, மஞ்சள் தூள், இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு, எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு, கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு இந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதி சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த 1 ரூபாய் பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே நாள்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.